ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆவாரம்பூ இலையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். இதில் வந்து கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக நானும் தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். இதை வந்து கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த கீரைக்கு வந்து நம்ம இந்த பைத்தம்பருப்பையும் ஒன்றா போட்டு, பைத்தம்பருப்பு கொஞ்சம் 4 துவரம்பருப்பு சொன்னல போட்டு நம்ம குக்கர்லேயே வச்சு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பும் இந்த பைத்தம்பருப்பையும், அதனால தான் கொஞ்சம் நேரம் எடுத்தது. இப்போ வந்து ஊறிடுச்சு, அதனால நான் இதை போட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வானிலை எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் வச்சுட்டு இப்போ தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கலாம். கார்த்திக் பச்சை மிளகா செப்ப மிளகா ரெண்டும் போட்டுக்கலாம். தேங்காயும் சீரகமும் வச்சிருக்கேன், வறுத்துருக்கேன். அதை அரைச்சிடலாம் மிக்சியில். இப்போ பண்ணின ஆவாரம்பூ இலையில கூட்டு இப்படி தான் வந்திருக்கு. தக்காளி வெங்காயம் இதுலேயே ஆட் பண்ணிட்டேன். அப்படியே வச்சு இதுலேயே வந்து மத்தார கடைஞ்சிட்டேன். இப்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தேங்காயும் அரைச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் தேங்காய் அரைச்சி விட்டேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து முடி கொட்டுறது நிற்கும் இந்த சாப்பிட்டீங்கன்னா. அதுக்கப்புறமா வந்து பொடுகு தொல்லை இருந்தாலும் நீங்கிடும். முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.